ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட், நோ கேம் நோ லைஃப், டோமடாச்சி கேம், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய அனிமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமேவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 1. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ரேங்கிங் சிஸ்டம் தான். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பாப்புலாரிட்டியில இருந்து ஃபுட்டு ரேசன் எதனால அதில் ரேங்கிங் சிஸ்டம் தான். இந்த மொத்த வேர்ல்டில் இருக்கிற 1000 பில்லியன் பீப்புளையும் லிஸ்ட் பண்ணா நான் கண்டிப்பாக பாட்டம்லையும் இருக்க மாட்டேன், டாப்லையும் இருக்க மாட்டேன். மேபி அந்த 900 பில்லியனுக்குள்ள இருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவு ரேங்கிங் சிஸ்டம் மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் அந்த ஒரு நம்பரை வச்சு கண்டிப்பா ஒருத்தர் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் ஷிரோட்டோ ஹினஹாரா ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா பேசுவான் அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த இடத்துல நான் தான் ராஜா. எல்லாரும் ரேங்கிங்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் நான் ஆல்ரெடி ஒரு 7 ஸ்டார். நீங்க இந்த இடத்துல கிங்கோ குயினா ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க நான் மட்டும் தான் எப்போ டாப்ல இருப்பேன். மத்தவங்க முன்னாடி நீங்க தோத்து போறத பத்தி கவலைப்படலைன்னா என்னை எப்பனாலும் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் பேசிட்டு, அச்சோ இது தோக்கடிக்க முடியாதுன்னு ஓவரா சீட் போட்டது நான் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி கதவுக்கு பின்னாடி வந்து வருத்தப்படுறேன். இதுதான் ஐலாண்ட் அகாடமி, ஹைடெக் டெக்னாலஜியால கெட்டப்பட்டது. இங்க எல்லாருக்கும் முக்கியமான விஷயம்னா அது ஸ்டார் தான். கேம், ஸ்போர்ட்ஸ், ஸ்டடீஸ் மூலமா இந்த ஸ்டார்ஸை நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி தோக்குறவங்களோட ஸ்டாரை ஜெயிக்கிறவங்க எடுத்துக்கிடலாம். ஒருத்தர் 7 ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த இடத்தோட ராஜா மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஹையஸ்ட் பொசிஷன் ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் அந்த ஐலாண்டுக்கே வந்திருக்கான். எப்படி ஸ்கூலுக்கு போறதுன்னு வழி தெரியல. இந்த பொண்ணு செம கியூட்டா இருக்கா. அவளோட ரூபி ஐஸ் ஒரு வளைவா மாடல், ஐடல் இல்ல செலிபிரிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு எனிவே பாத்துருக்க, எதுவோ பிரச்சனையான்னு கேட்கவும், கண்டிப்பா இல்லன்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் இந்த இடத்துக்கு புதுசு, எனக்கு வழி தெரியல. ஏமே அகாடமிக்கு போகணும்னு சொல்லவும், அது டிஸ்ட்ரிக்ட் 4ல இருக்கு, நீ டிஸ்ட்ரிக்ட் 3ல இருக்க, இதோ இந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லவும், ஓ ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்குள்ள மரியாதை எல்லாம் வேணாம், நீ செகண்ட் இயர் தானே வா கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் டிவைஸ்லயே காமிக்குமே, உனக்கு தெரியாதா? இதோ இந்த ஆப்குள்ள போனா காமிக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உன்னோட ஹை ரேங்கிங்னா உனக்கு காமிக்காது. அப்படின்னா நீங்க என்னோட ஹை ரேங்கிங்கா? நான் இப்பதான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். சோ என்கிட்ட எந்த ஸ்டார்ஸும் இல்ல. அண்ட் டியூட்டோரியல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஐலாண்ட்லயே உனக்கு இந்த போன் தான் ரொம்ப முக்கியம். இதோ அந்த ஸ்டாக்னு இருக்கிறதுல இந்த ஐலாண்ட்ல நடக்கிற நியூஸ் நீ படிச்சுக்கலாம், மெசேஜஸ் அனுப்பிக்கலாம். அப்புறம் இந்த ரெட் ஃபிளாக் மாதிரி இருக்குது, இதை வச்சு நீ ஒரு பிளேயர் கூட சேலஞ்ச் பண்ணலாம். சரிவா, நான் அங்கதான் போறேன், உன்னை பிளாசா கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு வா கூட்டிட்டு போறேன். ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோவா கூட போறேன். ஸ்பிரிங்க்லர் ரிப்பேர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அங்க ஒரு போர்டு போட்டிருக்கு. சரி இதுக்கப்புறம் நீ போயிருவான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிளம்புவோம். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றேன். இருந்து அவன் மேல தண்ணி அடிக்குது. நீ ஓகேவா நம்ம ஹீரோ கேட்டா, முதல்ல இருந்து நான் அவன் மேல டவுட் பட்டேன். ஐலாண்டுக்கு வந்து மேப் உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்ன பாரு. பிளான் பண்ணி தானே என்ன இந்த இடத்துக்கு வர வச்சு அவன் மேல தண்ணி அடிச்சிருக்க. போன்ல மேப்பை கூட யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன். என்ன ஒரு முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணி அவமானப்படுத்தணும்னு தானே நினைச்சேன். இது எல்லாத்தையும் அதுக்கு தானே பண்ண அப்படின்னு வா கேட்கவும், க்ளோத் சீ த்ரூவா இருக்கு பாரு நம்ம ஹீரோ சொன்னா. இதோ இப்ப கூட பாரு, என்ன அவமானப்படுத்தணும் தான் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஓகே, நீ என்ன சேலஞ்ச் பண்ணணும் தானே இது எல்லாத்தையும் பண்ணிருக்க. ஓகே, நான் உன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன் போன்ல இருந்து எனக்கு சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லவும், சரிங்க நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்றேன். கேம் என்னன்னு செலக்ட் பண்ணாம அனுப்பியிருக்க. அதிக ஸ்டார்ஸ் இருக்கிறவங்க கிட்ட அதிக பவர் இருக்குங்கிறதுக்காக கேம் நியாயமா இருக்கணும்னு எப்பவுமே லோ ஸ்டார் இருக்கிறவங்க தான் கேமை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ கேமையே செலக்ட் பண்ணாம எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கல, எனக்கு அவ்வளவு தைரியமும் கான்பிடென்ட்டும் இருக்கா அப்படின்னு வா கேட்கவும், நீ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். சரி நீ என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், நானே கேம் செலக்ட் பண்றேன்டா. ஹை லெவல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட். இது நார்மல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட் மாதிரி கிடையாது. நார்மல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட்ல நீ சிரிச்சாதான் அவுட். பட் இதுல சின்னதா உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறினாலே நீ அவுட் ஆயிருவ. கேமரால இருக்கிற சென்சார்ஸ் உன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு இருக்கோம். 60 செகண்ட்ஸ் நம்ம 2 பேருக்கும் மாறி மாறி டைம் வரும். ஆப்போசிட் பார்ட்டிஸ் மத்தவங்களை தோக்கடிக்க என்ன வேணா பண்ணலாம். சரி ஓகே, உனக்கு ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லவும், எபிலிட்டியா அது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு எதுவும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். எபிலிட்டிங்கிறது ரொம்பவே பேசிக்கான ஒண்ணு, அது இருந்தா ஈஸியா ஜெயிக்க முடியும். பட் அது கூட உனக்கு தேவையில்லைன்னு சொல்றியா அப்படின்னு வா கேட்கவோ, அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஓகே, நான் எனக்கான எபிலிட்டியை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேம் இப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு 60 செகண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாத்தாம இருக்கணும். பட் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி அதை 6 செகண்டா மாத்திட்டா. சோ இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன் ஆயிருது. இப்போ நம்ம ஹீரோ ஃபேஸ்ல இருந்து எந்த எக்ஸ்பிரஷனுமே வரக்கூடாது. பட் ஒரு ஃபேக்கான லைட் ஸ்வாட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. அதுல கண்டிப்பா நம்ம ஹீரோ பயப்படுவான், இல்ல டென்ஷன் ஆவான். அதுல ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் கொடுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட கேமை சுத்தி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவ அட்டாக்ல இருந்து தள்ளி தள்ளி போய் தப்பிச்சிட்டு இருந்தா. திரும்பவும் கரெக்டா அதே ஸ்பிரிங்க்லர் முன்னாடி நம்ம ஹீரோ போய் நிக்கவோ அவ மேல தண்ணி படுது. திரும்பவும் வேணும்னே இதை பண்ணிட்டல. இன்னைக்கு என்ட்ரன்ஸ் செரமனில ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா நான் தான் நிக்கணும். நான் இப்படியா போய் நிக்கிறது? செரமனிக்கு போறதுக்குள்ள காய வச்சுக்கலான்னு அவ யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ 60 செகண்ட் முடிஞ்சா அவ 60 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு. ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன இந்த கோலத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் என்ன பாக்காதீங்க அப்படின்னு வா கத்தவும், சாரசா சயாஞ்சி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் டிடெக்டட் அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி வருது. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அங்க இருந்து கிளம்புறா. மிஸ்டர் ஹீரோட்டோ ஷினஹாரா உங்களை பிரின்சிபல் பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஓ மாய், வந்த நாளே நீ பிரச்சனை பண்ணிட்டேன்னு கேட்கவும், இது அந்த கேம் சொல்றீங்களா? ஏன் அதுங்க நார்மல் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், கேம்ஸ் என்னமோ இந்த இடத்துல நார்மல் தான், ஆனா நீ தோக்கடிச்சியே அந்த பொண்ணு, அவன் நார்மல் கிடையாது. நீ என்ன பண்ணிருக்கங்கிறத பாப்போம். ஸ்கூலுக்கு வர வழியில வழி தெரியாத மாதிரி நடிச்சு கரெக்டா அந்த சாரசா சாயாஞ்சி முன்னாடி நின்று ஸ்பிரிங்க்லர்ல அவளை நனைய வச்சு கேமுக்கு சேலஞ்ச் பண்ண வச்சிருக்க.
வச்சிருக்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்ஸ்ங்க நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு ஸ்டூடெண்ட் தோக்கடிச்சா நீ ஸ்டார்ஸ் எடுக்கிறது என்னமோ நார்மல் தானா, அவ கிட்ட அது நார்மல் இல்ல. டிஸ்ட்ரிக்ட் 3 சேர்ந்த ஓகா அகாடமியை சேர்ந்த எம்ப்ரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இவா இதனால் வரை யார்கிட்டயே தோத்ததே இல்ல. அண்டவா சயாஞ்சி ஃபேமிலியை சேர்ந்தவா. சயாஞ்சி யாருன்னு தெரியலான்னு கேட்கவும் இந்த ஐலாண்டு கெட்டினதே சயாஞ்சி ஃபேமிலி தானே நம்ம ஹீரோ கேட்கவோ கரெக்டா சொன்னேன். மாசமணி சயாஞ்சி தான் எங்க ஹெட் டைரக்டர். அவரோட பேத்தியான சாரசாவை எல்லார் முன்னாடியும் நீ அவமானப்படுத்திருக்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவளை தோக்கடிக்கவோ செஞ்சிருக்க. இது மட்டும் மாசமணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்னு கேட்கவும் என்ன ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி அவங்க பண்றதா இருந்தா இந்நேரம் நீ இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் தன்னோட பேத்தியை தோக்கடிச்சிட்டான்னு தெரிஞ்சாதானே மாசமணிக்கு பிரச்சனை. பட் நீ ஹை பவர் இருக்கிற ஒரு 7 ஸ்டார்னு சொல்லிட்டா பேசா நீ ஒரு நோபடி தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட கேவலமா தான் மார்க் எடுத்துட்டான்னு சொல்லவும் புரியுது என்ன சொல்ல வரீங்க நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஒன்னு ஒரு 7 ஸ்டார்னு சொல்லிட்டோம்னா பவர்ஃபுல்லான ஒருத்தங்கிட்ட தான் தன்னோட பேத்தியை தோத்துருக்கான்னு மாசமணியும் வருத்தப்பட மாட்டாரு. நீயும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது. அண்ட் நீ 7 ஸ்டார்னு உன்னால இந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட ஸ்டார் ஒரு ரெட் ஸ்டார். ரெட் இந்த கலரை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்கவோ கெச்சப் நம்ம ஹீரோ சொல்றான். ரெட்னா அது ஈவில் தான், நீ ஒரு பொய் சொல்லிக்கலாம். இந்த ரெட் ஸ்டாரை வச்சிருக்கிறவங்க ஐலாண்ட்ல ஒரு பொய் சொல்லிக்கலாம். இந்த ரெட் ஸ்டார் இவ்வளவு நாளா சயாஞ்சி ஃபேமிலி கிட்ட தான் இருந்தது. இந்த ஸ்டார் வச்சிருக்கிறவங்க ஒரு பொய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது கூட யாருக்குமே வெளியே தெரியாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். பட் இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நானும் ஒரு காலத்துல ரெட் ஸ்டார் ஹோல்டர் தான். சோ நீ ஒரு 7 ஸ்டார் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன்னா ஒரு நோபடியா இருக்கிறவா கிட்ட தான் பேத்தி தோத்துட்டான்னு தெரியறத விட ஒரு ஸ்ட்ராங்கான 7 ஸ்டார் கிட்ட தோத்தான்னு தெரிஞ்சா மாசமணி உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு. பட் நீ அந்த பொய்ய சொல்லலைன்னா அவர் இந்த ஐலாண்டை விட்டே உன்னை அனுப்பிடுவாருன்னு சொல்லவும் இல்ல நான் அந்த ஐலாண்ட்ல இருக்கணும் ஒரு பொண்ணை தேடி தான் அங்க வந்திருக்கேன், அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இந்த ஐலாண்டை விட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணை உன்னால பார்க்கவே முடியாது, என்ன பண்ண போறேன்னு நீ ஏன் முடிவோடு அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் நான் ஒரு 7 ஸ்டார் இதுதான் என்னோட பொய், நான் இதை ஆட்சப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அதனாலதான் என்ட்ரன்ஸ் செரமோனியில நம்ம ஹீரோ அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்திருப்பான். மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நினைச்சீங்கன்னா என்ன வந்து சேலஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஸ்பீச் வேற லெவல்ல கொடுத்தப்ப உள்ள உண்மையிலேயே எப்படி ஃபீல் பண்றங்கிற எக்ஸ்பிரஷனை ஃபேஸ்ல காமிக்கவே மாட்டேங்கிற. சூப்பரா அதை மேனேஜ் பண்ற. நீ தங்க ஒரு டாமை ஏற்பாடு பண்ணிருக்கேன், லொகேஷன் மேப்க்கு அனுப்பியிருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வந்தா அந்த சாரசா நம்ம ஹீரோ வந்து எழுதிட்டு போற என்ட்ரன்ஸ் செரமோனியில வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்தேன்னு கேட்கும். அது எப்படி உனக்கு தெரியும், நீ வேற ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டாக்ஸ்ல அது வந்துச்சு, உனக்கு என்னதான் வேணும், என் சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக என்ன வெளியே யார்கிட்டயும் சொல்லல. புரியுது, நீ என்ன அதிகமா அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறல, என் சீக்கிரட்டை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்க போறல அப்படின்னு வா கேட்கும். நீ என்ன சொல்றான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத, ரெட் ஸ்டார் வச்சிருக்கிறவங்க ஒரு போய் சொல்லலாம், நான் யூஸ் பண்ண போய் நான் உண்மையான சாரசா சயாஞ்சி கிடையாது, ஒரு வருஷமா அவளோட பாடி லெவல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன், என் உண்மையான பேரு ரீனா ஆகபானே, போதுமா என் வாயாலேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ரெட் ஸ்டாரை லூஸ் பண்ணா எதுவும் பெனால்ட்டி உண்டா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தான் இப்ப ரெட் ஸ்டாரை வச்சிருக்க, சோ ப்ரீவியஸா இருக்கிறவங்க என்னெல்லாம் போய் சொன்னாங்கன்னு உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு வா சொல்லவும். பட் உண்மையிலேயே இப்ப நீ சொல்ற வரைக்கும் எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொல்லாத, இந்த ஐலாண்ட்லயே நீ தான் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், உனக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு வா கேட்கவும். ஆக்சுவலி அதுதான் நான் சொன்ன போய், நான் 7 ஸ்டாரே கிடையாது, இந்த ஐலாண்டுக்கே நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், ஒன்னு தோக்கடிச்சதுல கிடைச்ச ஒரு ஸ்டார் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, நான் 7 ஸ்டார்னு போய் சொன்னதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனே கிடையாது அப்படி தானே வா கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நானா தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து வாயை விட்டு வளரிட்டேன் அப்படின்னு வா கேட்கவும். ஒரு நிமிஷம், இவ உண்மையான சாரசாவே இல்லைன்னா இவ மிஸ்டர் மாக்கபானியோட பேத்தியே கிடையாது அப்படின்னா இவளை தோக்கடிச்சதுக்கு அவர் எவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாரு, நான் அந்த பொய்ய சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்மன் தானே பிரின்சிபல் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. வெல்கம் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ ஒண்ணுமே தெரியாம வந்த நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நாளே அந்த இடத்துலயே பெரிய ஆள் ஆயிட்டான். இதனால் வர யார்கிட்டயுமே தோக்காத அந்த எம்பரஸா நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சிருக்கான். சிச்சுவேஷன் காரணமா நம்ம ஹீரோ தான் 7 ஸ்டார்னு சொன்னதுனால ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.